அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த எம் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தமது பிழைக்காக சத்துருக்கனிடம் முனிவர் யாவரும் வருந்துதல். பாடல் எண் 960. தூய்மை நெஞ்சே தவறனைத்தும் துணிந்ததிற்கும் நேரியனே, வாய்மை நெஞ்சே வாய்மை காக்க வந்த இளஞ்சூரியனே, ஆய்ந்தறிதல் செய்யாமல் அவசரத்தால் நேர்பிழைக்கு எம் காய் நெஞ்சம் வருந்துகிறோம் கனி நெஞ்சே ஏற்பாயே. இதுவே 960வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தூய்மை நெஞ்சே தவறனைத்தும் துணிந்ததிற்கும் நேரியனே என்ற முதல் வரிக்கான விளக்கம். தூய்மை மிகுந்த நெஞ்சம் கொண்டவனே, அவ்வாறு தூய்மை மிகுந்த நேர்மையான நெஞ்சம் கொண்டவனாக விளங்குவதால் தவறுகள் யாவற்றையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்த நேர்மையாளனே, வாய்மை நெஞ்சே வாய்மை காக்க வந்த இளஞ்சூரியனே, உண்மையின் நெஞ்சமாக உண்மையை காப்பதற்காக, குறிப்பாக உன்னுடைய தமையன் தரப்பிலே, தமையனாகிய பரதன் தரப்பிலே இருக்கக்கூடிய உண்மையை காப்பதற்காக இங்கே வந்து பேசி அந்த உண்மையை எங்களுக்கு விளக்கிய இளஞ்சூரியனே, ஆய்ந்தறிதல் செய்யாமல் அவசரத்தால் நேர்பிழைக்கு எம். உன்னுடைய தமையன் பரதன் எத்தகைய தன்மை கொண்டவன், அவனுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது, அவனுடைய உள்ளத்தில் மன்னனாக நாட்டை ஆள்வதற்குரிய ஆசை திட்டம் எதுவும் இல்லை என்பதை சரியாக அறிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு நாங்கள் பிழை செய்து விட்டோம். அவ்வாறு நேர்ந்த பிழைக்காக எங்களுடைய காய் நெஞ்சம் வருந்துகிறோம் கனி நெஞ்சே ஏற்பாயே. பக்குவப்படாத எங்களுடைய காய் போன்ற நெஞ்சத்தால் நாங்கள் வருந்துகிறோம். நன்கு பக்குவப்பட்ட கனி போன்ற நெஞ்சம் கொண்டவராக விளங்கக்கூடிய சத்துருக்கனே, உன்னுடைய கனி போன்ற நெஞ்சத்தால் எங்களுடைய பிழையை ஏற்று அருள்வாயாக என்று அந்த முனிவர் யாவரும் சத்துருக்கனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். இதுவே 960வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 961வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.